நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதையும், நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உள்ளவராக இருக்கும்போது இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மை குறித்த தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்றும் சிந்தித்தோம். இன்று பூமியின் மேல் இயேசு கிறிஸ்து பட்டயத்தை அனுப்ப வந்தாரா? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரா? நாம் அவருக்கு பாத்திரராக இருக்கிறோமா? நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்பொழுது முழுமையாக வெகுமதிகளை பெற்றுக்கொள்வோம்? மேசியாவை குறித்த சீடர்கள் மக்களுக்கு சொன்னபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? யோவான் ஸ்நானன் எதற்காக காத்திருந்தான்? மேசியாவை குறித்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஆதாரங்கள் என்ன? காற்றினால் அசையும் நாணலாய் இருக்கும் பிரசங்க பீடங்கள் எது? எத்தனை காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள தொடர்ந்து செய்தியினை கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் ஒவ்வொருவரும் அடைக்கலான் குருவிகளை விட விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் கூறியதை கேட்டோம். கவலையோடு இருந்த நம்மில் அநேகரை அந்த வாக்கியங்கள் உற்சாகமூட்டின. அதற்காக கர்த்தரை துதிப்போமாக. இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 32, 33ஆம் வசனங்களை பாருங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அருமையானவர்களே, இது மிகவும் உண்மையான ஒரு வாக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் அதை வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறவர்களாக இருப்போம். எப்பொழுதெல்லாம் சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தைரியமாக சாட்சி சொல்கிறவர்களாக இருப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கடைசியாக நீங்கள் எப்பொழுது சாட்சி சொன்னீர்கள்? இந்த வேத பகுதியை பார்ப்போம் என்றால் எப்படி ஒரு விடியற்காலமானது ஒரு இரவை தொடர்கிறதோ அதே போல 33ஆம் வசனம் தொடர்ந்திருக்கிறது. இந்த வசனமானது என்னையும் உங்களையும் விழிப்புள்ளவர்களாக, அவரை குறித்து மறுதலிக்காமல் சாட்சி சொல்கிறவர்களாக நம்மை இருக்க ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. இருந்தாலும் சில வேளைகளிலே பண்டிகைகளுக்கு முன்பாக முத்தை போடாமல் இருப்பதை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். வசனம் 34 பாருங்கள். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். மிகவும் சாந்த குணமுள்ள அநேகர் இதை வியாக்கியானம் செய்ய கஷ்டப்படுகிறார்கள். என்றாலும் எல்லா அநீதங்களும் அடக்கப்படும் வரை, எதிராளியான பிசாசானவனை இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் ஒடுக்கும் வரை யுத்தமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். தனது முதல் வருகையிலே இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வருவதற்காக வரவில்லை. ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். பாவமானது இந்த உலகத்திலே இருக்கிறது. அது இந்த உலகத்திலே இருக்கும் வரை இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வசனங்கள் 35, 36 பாருங்கள். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இதே சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சற்று விபரமாக எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது குடும்பங்களிலே பிளவு உண்டாகிறது. எப்படி? சிலர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசிக்கிறதில்லை. எனவே சகோதரர்களுக்குள்ளே சிலர் விசுவாசித்து சிலர் விசுவாசியாதபடினாலே அங்கே பிளவு உண்டாகிறது. விசுவாசிகளுக்குள்ளே ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகிறது. இந்த ஒற்றுமை ஐக்கியத்தினாலே ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டாயிருக்கிறது. வசனம் 37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை என்றால், அதற்கான விலைக்கிரயத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்றால், உண்மையான அர்ப்பணிப்பை குறித்து நீங்கள் பேச முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நானும் மிகவும் அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவன் என்று பெருமை பாராட்ட இடமில்லை. நானும் சீமோன் பேதுருவைப் போலத்தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
இது மிகவும் அற்புதமானது. வசனம் 38, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அருமையானவர்களே, நம்மிலே அநேகர் உண்மையாகவே அவருக்கு பாத்திரர்கள் அல்ல. இது எதை சொல்லுகிறது? உண்மையான அர்ப்பணிப்போடு நாம் அவரை பின்பற்றவில்லை என்றால் நம்மை அவர் பயன்படுத்த முடியாது. ஆனால் அதே நேரத்திலே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகச் செய்து அவர் நம்மை தூக்கி எறிந்து விடுகிறவர் அல்ல. ஆண்டவரிலே விசுவாசம் வைக்கிறதுனாலே கிடைக்கிற வெகுமதியாகிய நித்திய ஜீவனையும் சரீரத்திலே இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கையையும் ஒன்றுக்கொன்று எதிராய் வைக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து வரும்பொழுது அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அவன் கொலை செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தின் சில பகுதிகளிலே இது உண்மை இல்லை என்றாலும் இன்றைக்கும் பல இடங்களிலே இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக இந்த உலக வாழ்க்கையை அவன் இழந்து போக வேண்டியதாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவனாயிருக்கிறான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன? நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு விசுவாசிக்கு நித்திய ஜீவன் மிக முக்கியமானது. சரி, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை பாருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதிக்கான விளக்கத்தை இயேசு கொடுக்கிறார் என்று சொல்லலாம். உலகமானது அவரை பகைக்கும் என்றும் அவருக்குரியவர்களையும் உலகம் பகைக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே பிரபலமாயிருக்கிறாரோ அந்த அளவே கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்திலே பிரபலமாயிருக்கிறார்கள். நாம் அவருக்கு எவ்வளவு உண்மையும் உத்தமமாயிருக்கிறோம் என்பதற்கான வெகுமதியை தீர்க்கதரிசிக்கான பலன் மூலமும் நீதிமானுக்கான பலன் மூலமும் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசி என்பதாக எண்ணி செயல்பட்டால் தீர்க்கதரிசிக்கான பலனை பெற்றுக்கொள்வோம். அவரை ஒரு நீதிமான் என்று எண்ணி அவ்வாறாக அவரை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழுமையான வெகுமதியை பெற்றுக்கொள்வோம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே நமக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படுகிறது என்பதையே இயேசு கிறிஸ்து மிக தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திற்குள்ளே செல்கிறோம். 10ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியே 11ஆம் அதிகாரத்திலும் செல்கிறது. தனது ராஜ்யத்திற்கான கட்டளைகளை கொடுத்த அவர் அற்புதங்களை செய்தார். தனது சீடர்களை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஊழியத்திற்கு அனுப்பினார். அவர்கள் இஸ்ரவேலின் பட்டணங்களுக்குள்ளும் கிராமங்களுக்குள்ளும் கடந்து சென்றார்கள். சரி, அவர்களுக்கு இருந்த வரவேற்பு எப்படி இருந்தது? மேசியாவை குறித்து அவர்கள் சொன்னபொழுது மக்கள் என்ன சொன்னார்கள்? ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் புறம்பே தள்ளினார்கள் என்றுதான் சொல்லலாம். இந்த அதிகாரமானது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே ஒரு திருப்பத்தை நமக்கு காட்டுகிறது. 28 முதல் 30 வசனங்களிலே அவர் ஒரு புதிய செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ராஜா பிரசன்னமாயிருப்பதினாலே மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை விட்டு வேறு ஒரு செய்தியை அவர் கொடுக்க துவங்குகிறார். சரி, பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். தம்முடைய சீடர்களை அவர் அனுப்பிவிட்டு அவரும் ஊழியத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டியது அத்தனை முக்கியமானதாயிருக்கிறது. சீடர்களை மட்டும் அவர் அனுப்பிவிட்டு அவர் சோம்பலாக உட்கார்ந்து விடவில்லை. அன்று எவ்வளவு முக்கியமானதாக இருந்ததோ அதுபோல இன்றைக்கும் அவருடைய வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாயிருக்கிறது. வசனம் 2. அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து. ஏற்கனவே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது
யோவான் ஸ்நானகன் சிறையிலிடப்பட்டான் என்பதை நாம் பார்த்தோம். எனவே சில காலங்களாக அவன் இவ்வாறு சிறையிலே இருக்கிறான். என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அசைவுகளை குறித்தும் அவனுக்கு செய்தி சென்று கொண்டே இருக்கிறது. யோவானின் சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து யோவானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யோவானுடைய எதிர்பார்ப்பு என்ன? எந்த ஒரு நாளாவது திடீரென்று இயேசு தனது ராஜ்யத்தை உடனடியாக ஸ்தாபிப்பார் என்றுதான் அவன் விசுவாசித்து காத்திருந்தான். எனவேதான் அவன் என்ன கேட்கிறான் பாருங்கள், மத்தேயு 11:3, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். யோவானுடைய கேள்வி நியாயமானதுதான். இந்த காலகட்டத்திற்குள்ளாக ராஜாவானவர் பொறுப்பெடுத்து விடுவார் என்று அவன் எண்ணிக்கொண்டு விசுவாசித்து கொண்டு காத்திருந்தான். தனது அரியணையை நோக்கி இத்தனை மெதுவாக இயேசு போகிறாரே என்பது அவனுக்கு ஒரு ஆச்சரியமானதாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த யோவானின் சீடர்களுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? வசனங்கள் 4 முதல் 6 வரை பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இயேசு கிறிஸ்துவின் பதிலானது குறிப்பிடத்தக்கது. மேசியாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையிலே அதை புரிந்து கொள்ள முடியும். இது ஏசாயா தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருப்பதின் மறு வார்த்தைகள் என்று சொல்லலாம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 35:4 முதல். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானைப் போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்தபோது வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளிகளிலே ஆறுகளும் பாய்ந்தோடவில்லை. ஏன்? காரணம், முதல் முறை அவர் வரும்பொழுது அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. ஆனாலும் அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். மேசியாவிற்கான அடிப்படை அதிகாரங்களை உடையவராக இருக்கிறார். இந்த காரியத்தை தான் யோவானுக்கு நினைப்பூட்டி இயேசு கூறுகிறார். இந்த காரியங்களை யோவான் புரிந்து கொள்வார் என்ற எண்ணத்தோடு இயேசு கூறி அனுப்புகிறார். தொடர்ந்து யோவானை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 11:7. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? யோவான் காற்றிலே அசையும் நாணல் அல்ல, அவன் காற்றையே அசைக்கும் ஒரு நாணலாயிருந்தான். இன்றைக்கு அநேக பிரசங்க பீடங்களிலே வல்லமை இல்லை. காரணம் என்ன? அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு அந்த போதகர் அடிமையாயிருக்கிறார், அல்லது அங்கே உட்கார்ந்திருக்கிற யாரோ ஒருவர் போதகரை பகைக்கிறவராயிருக்கிறார், அல்லது திருச்சபையில் உள்ள ஒரு கூட்ட மக்களுக்கு மட்டும் அவர் செய்தி கூறுகிறவராயிருக்கிறார். அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட பிரசங்க பீடங்கள் காற்றினால் அசையும் நாணலாயிருக்கிறது. யோவான் ஸ்நானகனுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் காற்றையே அசைக்கும் ஒரு நாணலாயிருந்தார். தொடர்ந்து இயேசு யோவானை குறித்து என்ன சொல்கிறார்? வசனம் 8. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானனுடைய உடை உங்களுக்கு தெரியும். ஒட்டக மயிர் ஆடையை தரித்து மிகவும் சாதாரணமான ஒரு மனிதனாய் இருந்தார். வசனம் 9. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான சகோதரனை சகோதரியே, யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி. அவன்தான் கடைசி தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசியை விடவும் மேலானவர் என்று இயேசு கூறியிருக்கிறார். வசனம் 10 பாருங்கள். அதெப்படியெனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இயேசு கிறிஸ்து இங்கே மிக தெளிவாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தின் நிறைவேறுதல் தான் யோவான் ஸ்நானகன் என்பதை வெளிப்படுத்துகிறார். மல்கியா 3:1 என்ன சொல்கிறது?
வாசிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, யோவான் தான் அந்த தூதுவன். மேசியாவை இஸ்ரவேல் மக்களுக்கு அறிமுகப்படுத்த விசேஷமாக தெரிந்தெடுக்கப்பட்டவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்களே அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அருமையானவர்களே, பல வேளைகளிலே யார் சிறப்பானவர்கள், யார் பெரியவர்கள் என்று நாம் வாதிடுகிறோம். ஆபிரகாமா, மோசேயா அல்லது தாவீதா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? முன்னோடிகளிலே யோவான் ஸ்நானகனே பெரியவன் என்று சொல்கிறார். இருந்தாலும் அவர் சொல்கிறது என்ன? ஆயிலும் பரலோகத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து வந்தபொழுது யோவான் ஸ்நானகனை காட்டிலும் சிறந்த சிலரை குழுவாக அவர் அழைத்தார். எப்படி அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும்? அவர்கள் கிறிஸ்துவில் இருந்தவர்களாகவும் அவருடைய நீதியினாலே மூடப்பட்டவர்களாயும் இருந்தார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இது விளக்கம் அளிப்பதற்கு சற்று கடினமான ஒரு வசனம்தான். பலவந்தம் என்று சொல்லப்படுவது ஒன்று வெளியரங்கமானதாக இருக்கலாம் அல்லது உள்ளானதாகவும் இருக்கலாம். வெளியே இருக்கும் தீமையானது அதை அழிக்க முயற்சிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் முழு இருதயத்தோடு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் பலவந்தமாய் உள்ளே வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். இங்கே ஒரு தேவையை குறித்த குறிப்பும் இருக்கிறது, ஒரு வாஞ்சையை குறித்த குறிப்பும் இருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதுகிறே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். எனவே இங்கே 2 காரியங்கள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான எதிர்ப்பை குறித்தும் உள்ளான வாஞ்சையை குறித்தும் கூறியிருக்க வேண்டும். 13 முதல் 15 வசனங்களை பார்ப்போம் என்றால், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முன்னோடியான தூதனை குறித்த முன் அறிவிப்பை யோவான் ஸ்நானகன் நிறைவு செய்கிறவனாயிருந்தான். ஆனால் இங்கே எழும்பும் கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே இஸ்ரவேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் உடனடியாகவே அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்க முடியுமா? அப்படி என்றால் யோவான் ஸ்நானகன் தான் எலியாவா? இதற்கான விடை ஆம் என்பதுதான். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அது எனக்கு தெரியாது, ஆனால் இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறினார். நான் விவரிக்க முடியாத காரியங்களையும் அவரால் செய்ய முடியும். இன்றும் அவர் செய்கிற எத்தனையோ காரியங்களை நாம் விவரிக்க முடியாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சிலர் இப்படியாக வாக்குவாதம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று மரிப்பது அவருடைய நோக்கமாயிருந்தால் அவர் தன்னை ஒரு ராஜாவாக அர்ப்பணித்திருப்பது உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு அல்ல என்கிறார்கள். ஆனால் அது உண்மையானது பிரியமானவர்களே. மேலும் அவர் வலியுறுத்துவது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஆம் அருமையானவர்களே, அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி இருந்தால் என்ற கேள்வியைத்தான் நாம் கேட்கிறோம். ஆனால் உண்மை என்ன? யூதர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். எனவே அப்படி இருந்தால் என்ற கேள்விக்கே இப்பொழுது இடமில்லை. அடுத்த 2 வசனங்களும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையாயிருக்கிறது. இது ஒரு வேடிக்கையாகவும் அதே நேரத்திலே உரைக்கும் வண்ணமாகவும் அவர் அதை சொல்லுகிறார். யாரையும் உள்ளத்திலே காயப்படுத்த வேண்டும் என்று அவர் அதை சொல்லவில்லை. ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தவே அவ்வாறு கூறியிருக்கிறார். இது ஒரு கூட்ட சிறு பிள்ளைகள் தெருவிலே உட்கார்ந்து விளையாடுவதை ஒரு காட்சியாக காட்டுகிறது. அதிலே ஒரு குழுவினர் சொல்கிறார்கள், ஒரு மரண வீடு எப்படி இருக்கும் என்பதை வைத்து கொஞ்ச நேரம் விளையாடுவோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அவ்வாறு விளையாடுகிறார்கள்.
சீக்கிரமாக சோர்வுற்று விடுகிறார்கள். சரி, இப்பொழுது நாம் திருமண வீடு வைத்து விளையாடுவோம் என்கிறார்கள். சிறிது நேரத்திலே அந்த விளையாட்டிலேயும் சோர்வடைகிறார்கள். இவ்வாறாக ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருந்த சந்ததியினரும் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைய சமுதாயமும் இப்படித்தான் இருக்கிறது. 18ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், யோவான் மற்றவர்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமானவராக இருந்தார். அவனை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொன்னார்கள். அவனை குறித்து மனதிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லை. 19ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சகோதர சிநேகம் உள்ளவராக காணப்பட்டார். இவருக்கு அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? அவர் போஜன பிரியராயிருக்கிறார், மதுபான பிரியராயிருக்கிறார், பாவிகளுக்கு சிநேகிதனாயிருக்கிறார் என்றார்கள். யோவானை குறித்தும் அவர்களுக்கு திருப்தி இல்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. பிரசங்கிப்பிடத்தின் அருகிலேயே நின்று ஒரே குரலிலே பேசுகிற செய்தியாளரை இவர்களுக்கு பிடிக்காது. மற்றொரு செய்தியாளர் பிரசங்க பீடத்தை ஓங்கி தட்டி கைகளை அசைத்து உடம்பை அசைத்து பேசுகிறவர்களாயிருந்தாலும் அவர்களையும் அவர்களுக்கு பிடிக்காது. ஒன்றை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அடுத்ததை மிகவும் சாதாரணமானதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே எந்த ஒரு செய்தியாளரும் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆம், இன்றைக்கும் திருப்திப்படுத்த முடியாத எண்ணற்ற மக்கள் திருச்சபையிலும் இருக்கிறார்கள். சரி, தொடர்ந்து நாம் பார்க்க போவது என்ன? மனம் திரும்பாத பட்டணங்களை அவர் புறக்கணிக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். இங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இயேசு ராஜாவாயிருக்கிறார். அவர் ராஜ்யத்தின் கட்டளைகளை கொடுத்தார். தனது அதிகாரத்தையும் வல்லமையையும் தாம் செய்த அற்புதங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். அவரையே அவர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அவரை புறக்கணித்தது அவரை ஒரு தீர்மானத்திற்கு நேராய் வழிநடத்தியது. அவரும் அவர்களை புறக்கணித்து விட்டார். அவரே ராஜாதி ராஜா, எப்பொழுதும் ராஜாவே இறுதி வார்த்தை சொல்கிறவராயிருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பார்ப்போம் என்றால், கப்பர்நகூமுக்கு அருகிலே வடக்கே இருந்த பட்டணங்கள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அநேக அற்புதங்களை செய்தார். ஆனாலும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பை இயேசு கூறிவிட்டார். வசனம் 22 பார்ப்பீர்கள் என்றால், வெளிப்பாடு உண்டானால் பொறுப்பும் உண்டு என்பது நமக்கு புரிகிறது. தீரு சீதோனிலே இயேசு வேலை செய்யவில்லை. ஆனாலும் கோராசின், பெத்சாயிதா பட்டணங்களிலே அவர் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பித்திருந்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே, தண்டனையிலே பல படிகள் இருக்கும் என்பதும், அவர் கொடுக்கும் வெகுமதிகளிலேயும் வித்தியாசமான வெகுமதிகள் உண்டு என்பதையும் காட்டுகிறது. இன்றைய நாட்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் அவருக்கு தங்கள் முதுகை திருப்பிக் கொண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவனை அறியாமல் வேறு எதையோ தொழுது கொள்ள வருகிற மக்களுக்கு தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் ஆண்டுடைய வசனத்தை கேட்டும் அதன்படி செயல்படாதவர்களை குறித்தும் அவர் என்ன செய்வார் என்பது நமக்கு தெரியும். இப்பொழுது தனது தலைமையகமாகிய கப்பர்நகூமை குறித்து இயேசு பேசுகிறார். வசனம் 23 பாருங்கள். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். 24ஆம் வசனமும் இதே கருத்தோடு தொடர்கிறது. மிகவும் கடினமான வார்த்தைகள். மிக மென்மையான இயேசுவின் உதடுகளிலிருந்து இவை வருகிறது. இங்கே ஒரு நியாயாதிபதியாக, ஒரு ராஜாவாக இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார். இந்த கடுமையான வார்த்தைகள் நாம் எழும்பி உட்கார்ந்து கவனித்து கேட்க நம்மை தூண்ட வேண்டும். சோதோமும் குமராவும் நியாய தீர்ப்பிலே அவர்களுக்கு கூட குறைவான தண்டனை தான் உண்டு. ஆனால் இயேசுவின் செய்தியை கேட்டும் அவரை புறக்கணித்தவர்களுக்கு அதிகமான தண்டனை உண்டு என்பதை இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார். வசனம் 25 வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே என்று சொல்கிற வார்த்தைகள் நம்மை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு கொண்டு சொல்கிறது. ஆம், அவரே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர். அநேக ஞானிகளும் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் அநேக சிறு பிள்ளைகள் இதை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். அருமையானவர்களே, சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் விதத்திலே நாம் பேசும்பொழுது நிச்சயமாக பெரியவர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். ஆனால் சில வேளைகளிலே சிறு பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்கள்,
பெரியவர்கள் அதை தவற விட்டு விடுகிறார்கள். வசனம் 27 என்ன சொல்கிறது? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இங்கே யோவான் 14:6 நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று யோவான் 14:6 இயேசு கூறியிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலே நீங்கள் கடந்து வர வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்டதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் விசுவாசித்து வருவீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் அதை வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறவர்களாக இருப்போம். பாவமானது இந்த உலகத்திலே இருக்கும் வரை இந்த உலகத்திற்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு விசுவாசிக்கு நித்திய ஜீவனானது மிகவும் முக்கியமானது. நாம் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே வெகுமதிகள் கொடுக்கப்படுகிறது என்பதை இயேசு கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டியது அத்தனை முக்கியமானதாக இருக்கிறது. சோதோம் கொமோராவிற்கு கிடைத்த தண்டனைகளை காட்டிலும் அவருடைய செய்தியை கேட்டு அவரை புறக்கணித்தவர்களுக்கு அதிகமான தண்டனை உண்டு என்பதை இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.